ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கொள்ளி கிச்சன். நம்ம கொள்ளி கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். இந்த பானை இருக்குது இல்லைங்களா, நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ்லலாம் நேபாளில் 2 அருகால்கிட்டையும் அந்த மாதிரி தான் ஒரு செப்பு குடம் வச்சு அது மேலே பூ வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், பூம்டி காட்டு சிவா அப்படின்றது. நம்ம போக்ராக்கு போகும்போதே மலை மேலே ரொம்ப ஹைட்டில் சீரியல் செட்லாம் போட்டு ஒரு சிவனை பார்த்தோம். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐயோ, அவ்வளோ ஹைட்டில் போகிறோமா அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். இது பார்த்தா ஒரு ஹைட்டு தான், மலை மேலே பஸ்ஸு போயிட்டு விட்டுச்சு. கொஞ்சம் தூரம் பார்த்திங்கன்னா ஸ்லோப்பாக இருந்துச்சு. ஏறி வந்தோம். ஏறி வந்தால் இந்த சிவன் இது படிக்கட்டில் தான் சும்மா நின்று எடுத்தோம். நாங்கள் மேலே ஒரு சிவன் இருக்கார் பாருங்கள், அது பயங்கர ஹைட்டில் இருக்குது. இங்கே முன்னாடியே நின்று ஒரு சின்ன சின்ன கிளிப் எடுத்துகிட்டு போனோம். இப்போ நாங்கள் இது மலை மேலே போகிறது தாங்க, அந்த கோவிலுக்கு போகிற பாதை தான். அங்கே பார்த்தீங்கன்னா வழியில் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கொப்பரையில் எல்லா மூலிகையும் போட்டு காய்ச்சி எண்ணெய் வச்சுருந்தாங்க. இது மசாஜுக்கு பயன்படுத்துகிற ஆயில் அப்படின்னு சொன்னாங்க. தலைக்கு கூட யூஸ் பண்ணுறதுக்கு கூட வச்சுருந்தாங்க. இது மாதிரி எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்குறாங்க. நாங்கள் போகிற வழியிலேயே இந்த பூம்டி காட்சிவாக்கிட்டேயே நிறைய பேர் உட்காந்துட்டு இந்த மசாஜ் பண்ணி விடுறோம், நீங்கள் செஞ்சுக்கிறதுனா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி நேபாளி மாதிரி அங்கேயே இந்த நகையெல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டு மேலே மாடியில் இந்த அம்பாள் இருந்துச்சு. நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் போகிறவங்க அங்கேருந்து இந்த பூம்டி காட்சிவன் எடுக்கலாம் ஃபோட்டோ. இங்கே வந்தவங்க இங்கேருந்து அந்த அம்பாளை எடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பூம்டி காட்சிவன் கோவில் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 1500 மீட்டர் உயரத்தில் இருக்குதுங்க இந்த கோவில். நல்ல கீழேருந்து நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டில் தெரிஞ்சுது. மலை மேலே சிவன் தெரிஞ்சுது. இந்த சிவன் கோயிலுக்காக போகிறோம். ரொம்ப மலைப்பாக இருந்துச்சு. ஆனால் பஸ்ஸில் வந்துட்டு கொஞ்சம் தூரம்தான். அந்த ஏறி வரும்போது எங்களுக்கு முடியல. திரும்பி இறங்கும்போது கூட நாங்கள் காரில் போயிட்டோம். அங்கேருந்து அந்த நாங்கள் பார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு 50 ரூபா கார் வச்சுருக்காங்க. வரும்போது தெரியாது, நாக்கு தள்ளிடுச்சு. ரொம்ப ஸ்லோப்பாக இருந்துச்சு. ஏறி வந்தோம். நாங்கள் போகும்போது அந்த காரில் ஏறி போயிட்டோம். 50 ரூபா கொடுத்துட்டு, ஒரு பெர் ஹெட்டு 50 ரூபா கொடுத்துட்டு போயிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் ஃபோட்டோ நிறைய நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதோட அந்த பீடம் இருக்குது பாருங்கள். அடியில் இருக்கிற பீடம் 57 மீட்டரம், 57 அடி, 57 அடி இருக்குது. அந்த சிவன் மேலே 51 அடி. இந்த 57 51 கூட்டினா 108. 108ன்றது ஒரு ஸ்பெஷல் நம்பர் இல்லைங்களா, நம்ம அர்ச்சனை பண்ணுறது. இந்த சின்ன சின்ன லிங்கம் இருக்குது பாருங்கள் சுற்றி, அதுவும் 108. இந்த கோவிலை சுற்றி 108 சிவலிங்கங்களை வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சிவனும் 51 அடி, இந்த பீடம் 57 அடி, அதுவும் 108 அடி. அந்த மாதிரி கணக்கு பண்ணி வச்சுருக்காங்க. இதை சுற்றி பாருங்கள். அந்த போக்ரா சிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இருக்கிறது ஃபுல்லாக அன்னபூர்ணா ரேஞ்ச் மலை தான். அது அன்னபூர்ணா மலைத்தொடர்கள் தான் நம்ம பார்க்கக்கூடியது. ரொம்ப அழகான இயற்கை சூழலில் இந்த அன்னபூர்ணா மலை சூழ்ந்த இடத்துல இந்த சிவன் இருக்கிறாரு. இந்த நேபாளிலே இந்த சிவன் பார்த்திங்கன்னா 2வது உயரமான சிவனா. ஃபஸ்ட்டு கைலாஷ்நாத் சிவன்னு சொல்லிட்டு 143 அடி. அதுக்கப்புறம் 2வதாக இந்த சிவன் தான், இந்த பூம்டி காட் சிவன் தான் 108 அடி. 108 பீடமே 57 போயிடுது, இது 51. ஆக மொத்தம் 108 அடி. கடல் மட்டத்துலேருந்து 1500 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த குடம் பாருங்களேன். நான் காமிச்சேன்ல ஃபஸ்ட்டு அதுக்காக தான் அந்த குடமே காமிச்சிருந்தேன். நம்ம தங்கியிருந்த காட்டேஜிலலாம் அருகால் படியில் அது மாதிரி 2 சைடும் குடம் வச்சு, செப்பு குடம் அழகாக அப்படியே பளபளன்னு இருந்துச்சு வச்சு, அதில் பூவெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே அந்த மாதிரி குடங்கள், அதாவது பிளாஸ்டிக்கில் தான் இருந்துச்சு. அது இருந்தாலும் செப்பு குடம் மாதிரி அந்த குடம் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு பூவெல்லாம். நாங்கள் அங்கங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். கோவிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு 4 முகன், இந்த பசுபதிநாத் மாதிரி 4 முகங்கள் கொண்ட அந்த சிவலிங்கமும் அங்கே இருந்துச்சு. அதுவும் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. நாங்கள் இங்கே இந்த சிவனுக்கு கீழேயும் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அந்த 4 முகன் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கீழேயும் நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நேபாளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவக்ஷேத்திரமுங்க இது. இந்த சிவன் கோயில் போக்ராவில் காஸ்கி டிஸ்ட்ரிக்டில் கண்டகி ப்ரொவின்ஸில் தாங்க இது இருக்குது.
பூம்டிகாட் சிவன் வந்து போக்ராவில் ஒரு மலை மேலே அமைந்த கோவில். இது எப்போ இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா 2021 தான், 2021 தான் இதை இனாகிரேட் பண்ணாங்களாங்க. இங்கே கர்நாடகாவில் முருடேஸ்வரா இருக்கிற மாதிரி இது வந்து ஹில் டாப்பில் அமைஞ்சுள்ள ஒரு கோயில். இது இந்த பூம்டிகாட் சிவன் அப்படின்றது இது டூரிஸ்ட் ஸ்பாட் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கொஞ்சம் ஸ்லோப்பில் போகிறது தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போய் பார்க்கும்போது கோவிலை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேபாளுடைய 8வது எபிசோடாக இந்த பூம்டிகாட் சிவனை போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்து இன்னும் தொடருங்க. இதுதான் நான்முகன் சிவன் சொன்னது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான காணொளியில் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.